ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. நம்மளோட ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்காக டெய்லி யூஸ் சென்டென்சஸ் புதுசாக கிரியேட் பண்ணி ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணால் மட்டும் போதும். அது வீடியோவாக அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் அப்லோட் ஆகும். நீங்கள் கேட்குற வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அதை பார்க்குற எல்லோருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க. உங்களோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறேன். நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், எது நம்மளோடது? நம்ம கேட்போம் இல்லையா, இங்கே நிறையா இருக்குது, இதில் நம்மளோடது எது? இந்த மாதிரி கேட்குறத ஹமாரா கியா ஹே, ஹமாரா கியா ஹே அப்படின்னு சொல்லணும். ஹமாரா அப்படின்னா நம்மளுடையது, கியா ஹே அப்படிங்கிறது எது. எந்த அவசியமும் இல்லை, எந்த தேவையும் இல்லை, இந்த மாதிரி சொல்லுவோம்ல, நோ நீட். இதை எப்படி சொல்லணும்னா கோயி ஜரூரத் நஹி அப்படின்னு சொல்லணும். கோயி ஜரூரத் அப்படின்னா எந்த தேவையும் அப்படின்னு அர்த்தம். நஹி அப்படின்னா இல்லை. ஸோ நோ நீடுனா கோயி ஜரூரத் நஹி அப்படின்னு சொல்லணும். எனக்காக வா, இந்த மாதிரி சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? சரி, உனக்கு விருப்பம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்காக வா. இதை எப்படி சொல்லணும்னா மேரே லியே ஆவோ, மேரே லியே ஆவோ அப்படின்னு சொல்லணும். மேரே லியே அப்படின்னா எனக்காக, ஆவோ அப்படின்னா வா. ஓகே, மேரே லியே ஆயே அப்படின்னா எனக்காக வாங்க அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இது ரொம்ப நல்லா இருக்குது. இதை எப்படி ஹிந்தியில் சொல்கிறதுனா ஏ வாலா பகுத் அச்சா ஹே, ஏ வாலா பகுத் அச்சா ஹே அப்படின்னு சொல்லணும். ஏ வாலா அப்படின்னா இது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத பகுத் அச்சா ஹே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏ வாலா பகுத் அச்சா ஹே. இதே வார்த்தையை ஒரு பொருளை மட்டும் இல்லை, ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்லலாம். இவர் ரொம்ப நல்ல மனிதர் அப்படிங்கிறத கூட எப்படி சொல்லலாம்னா ஏ வாலா பகுத் அச்சா ஆத்மி ஹே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இலகுவாக எடுத்துக்கோ, இதெல்லாம் சின்ன விஷயம், டேக் இட் ஈஸி, இந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு ஆராம் சே அப்படின்னு சொல்லணும். ஆராம் சே அப்படின்னா டேக் இட் ஈஸி, அங்கேயே இரு, ஸ்டே தேர். இது எப்படி சொல்கிறதுனா வஹி ருக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற எல்லா வார்த்தைகளுமே டைரக்ட் மீனிங் கிடையாது. பேச்சு வழக்கில் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களோ அதை அப்படியே நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ இப்போ வஹி ருக்கோ அப்படின்னா அங்கேயே நில்லு, அங்கேயே நிறுத்து, இப்படி தான் மீனிங் வரும்னு நீங்கள் கேட்கலாம். பட் பேசும்போது ஸ்டே தேர், அங்கேயே இரு அப்படின்னா வஹி ருக்கோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அங்கேயே இரு அப்படின்னா வஹி ரஹோ கிடையாது, வஹி ருக்கோ, ஸ்டே தேர் அப்படின்னு அர்த்தம். இதில் இன்னொன்று நல்லா கற்றுக்கோங்க. வஹா அப்படின்னா அங்கே, பட் அங்கேயே அப்படின்னு சொல்லும்போது வஹி அப்படின்னு சொல்கிறோம், வஹா சொல்ல மாட்டோம். வஹி அப்படின்னா அங்கேயே அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்கேயே இரு அப்படின்னா வஹி ருக்கோ அப்படின்னு சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது போய்விடு. நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப கோபமாக யாராவது தேவையில்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பேசாமல் போயிரு, இந்த மாதிரி சொல்லுவோம்ல. கோ அவே, இங்கிலீஷில் கோ அவேன்னு சொல்லுவோம், ஹிந்தியில் சலே ஜாவ். ஸோ நம்ம இதில் டைரக்ட் மீனிங் நம்ம பார்க்க முடியாது, என்ன அர்த்தத்தில் பேசுகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ கோ அவே அப்படின்னா சலே ஜாவ் அப்படின்னு சொல்லணும். தொடர்பில் இரு சொல்லுவோம்ல, கீப் இன் டச், மறந்துடாத, காண்டாக்டில் இரு, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, கீப் இன் டச். இதை ஹிந்தியில் மில்தே ரஹோ அப்படின்னு சொல்கிறோம். மில்னா அப்படின்னா சந்திக்கிறது, ஸோ அதை மில்தே அப்படின்னு சொல்கிறோம். இரு அப்படின்னா ரஹோ. ஸோ சந்திப்பில் இரு, தொடர்பில் இரு, இந்த மாதிரி மீனிங்கில் நம்ம இந்த வார்த்தையை சொல்கிறோம். மில்தே ரஹோனா கீப் இன் டச். வெளியே காத்திருங்கள், வெயிட் அவுட் சைடு. இதை ஹிந்தியில் பாகர் இந்தசார் கீஜியே அப்படின்னு சொல்கிறோம். பாகர் அப்படின்னா வெளியே, இந்தசார் காத்திருக்கிறது, கீஜியே அப்படின்னா கர் அப்படிங்கிறதோட ஃபார்மல் வேர்டு தான் கீஜியே.
இந்தசார் கரோ அப்படின்னா காத்திரு அப்படின்னு அர்த்தம். இந்தசார் கீஜியே அப்படின்னா காத்திருங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ வெளியே காத்திருங்கள் அப்படின்னா பாகர் இந்தசார் கீஜியே அப்படின்னு சொல்லணும். எனக்கு கொடுங்கள், இதை முஜே தீஜியே அப்படின்னு சொல்கிறோம். முஜே தீஜியே அப்படின்னா எனக்கு கொடுங்கள். எனக்கு கொடு அப்படின்னா முஜே தேதோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இப்போ சொல்லுங்கள் சொல்லுவோம் இல்லையா, இப்போ சொல்லுங்கள். இதை ஹிந்தியில் ஆப் பதாயே, நம்ம அபி இப்போ அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, த சேம் வேர்டு தான் ஆப் பதாயே அப்படின்னு சொல்கிறோம். ஆப் அப்படின்னா இப்பொழுது, பதாயே அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ அப் பதாயே இப்போது சொல்லுங்கள். என்னால் போக முடியாது இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, என்னால் இப்போ போக முடியாது. முஜே நஹி ஜா சக்தா அப்படின்னு சொல்லணும். இந்த சென்டென்ஸில் வர்ற சக்தா அப்படிங்கிற வார்த்தை முடியும் அப்படிங்கிற மீனிங்கில் இருக்கும். ஆனால் இங்கே நஹி ஜா சக்தா அப்படிங்கிறதுனால போக முடியாது அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஸோ என்னால் போக முடியாது அப்படின்னா முஜே நஹி ஜா சக்தா அப்படின்னு சொல்லணும். நான் போய் அவனை பார்க்கிறேன், நான் போய் அவனை பார்க்கிறேன். இதை எப்படி சொல்லணும்னா மே ஜாக்கர் உசே தேக்தா ஹூ அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான், ஜாக்கர் போய், உசே அவனை, பார்க்கிறேன் அப்படின்னா தேக்தா ஹூ அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் போய் அவனை பார்க்கிறேன் அப்படின்னா மே ஜாக்கர் உசே தேக்தா ஹூ அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் என்ன, இந்த மாதிரி கேட்போம்ல, இதெல்லாம் என்ன. இதை ஹிந்தியில் ஏ சப் கியா ஹே, ஏ சப் கியா ஹே அப்படின்னு சொல்லணும். ஏ அப்படின்னா இது, ஆனால் ஏ சப் அப்படின்னா இதெல்லாம் அப்படின்னு அர்த்தம். கியா ஹே அப்படின்னா என்ன. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஏ சப் கியா ஹே அப்படின்னு சொல்லணும். கடைசியாக பழிக்கு பழி சொல்லுவாங்க இல்லையா, டிட் ஃபார் டாட் ஒரு பழமொழி, பழிக்கு பழி. இதை ஹிந்தியில் ஜைசே கோ தைசா, ஜைசே கோ தைசா அப்படின்னு சொல்லணும். ஜைசே கோ தைசா அப்படின்னா பழிக்கு பழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான வார்த்தைகள்லாம் நம்ம பார்த்தோம். முடிந்தவரை இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தன்யவாத்.